Hi friends, வாழ்க வளமுடன். வெல்கம் டு கைலிசா கிராஃப்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிவ்வே கான்டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கிவ்வே கான்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க. ஸோ அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதனுடைய ரூல்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் என்ன பண்ணால் ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து சாட்டன் ரிப்பன் வாங்குவோம் இல்லைங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய தர்மோக்கோல் தான் இது. கொஞ்சம் ஐஸ் குச்சி எடுத்துக்கிட்டால் அவ்வளோதான். ஸோ இதை வச்சு ரொம்ப ரெகுலர் யூஸ்க்கு தேவையான ஒரு திங்ஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ நான் போகிற எல்லா வீடியோஸுமே ரீயூஸ் கிராஃப்ட் தான். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பெல் ஐக்கான் ஒர்க் ஆகலை அப்படின்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கான் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது ஆல்ரெடி இதே மாதிரி கிராஃப்ட் ஒர்க்குக்காக யூஸ் பண்ண ஐஸ்டிக் யூஸ் பண்ண ஒரு இது தான். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ ஸோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நான் இன்றைக்கி பண்ண போகிற கிராஃப்ட் என்னங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்டு தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து 2 விதத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 விதங்களில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு சைடில் வந்துட்டு கொஞ்சம் எட்ஜில் வந்துட்டு ஒட்டுங்க. ஐஸ்டிக் வந்து நல்லா எட்ஜில் ஒட்டிக்கோங்க. ஏன்னா மொபைல் வந்துட்டு கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம சைடில் வந்துட்டு ஒரு கார்னரில் மட்டும் ஐஸ்டிக் ஒட்ட போகிறோம். ஸோ அதனுடைய பிளான் தான் இது. கீழே அந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணது வந்துட்டு அடியில் வந்துட்டு ஒட்டுறதுக்காக தான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஐஸ்டிக் எல்லாமே ஒட்டிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோஸ் வந்துட்டு லைக் பண்ணியிருக்கீங்க. நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ கிச்சன்ஸ் தேவையான திங்ஸ் எதாவது பண்ண சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன். அதே மாதிரி ஹஸ்பண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதுவும் நான் ரெடி பண்ணி தரேன். தர்மோக்கோலை வச்சு செய்ய சொல்லியிருக்கீங்க அண்டு க்ளே வச்சு செய்ய சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாமே யோசித்து நீ என்ன உங்களுக்கு வந்து ரீயூஸ் பண்ண மாதிரி ஒரு ஒர்க்குக்காக ஸோ நான் அந்த மாதிரி கிராஃப்ட் தான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பாருங்கள், நான் வந்துட்டு இப்போ தான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ நல்ல ஒரு கிராஃப்டாக கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நேற்று வந்துட்டு தேவி தியாகுங்கிறவங்க வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி சிஸ்டர். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், அந்த தர்மோக்கோல் வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேக் சைடில் வந்து ஒட்டியிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா ஒரு பேலன்ஸ் ஆக மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கு பதில் நீங்கள் கார்ட்போர்டு ஷீட் இருக்குது இல்லைங்களா? ஸோ கார்ட்போர்டு அட்டை இருக்குது இல்லைங்களா? அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஐஸ்டிக் பதில் நீங்கள் எல்லா இடத்துலையும் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடு அதே மாதிரி தான். கார்ட்போர்டு அட்டை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு மாதிரி உங்களுக்கு எந்த க்ரியேட்டிவான ஐடியா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு பெயிண்ட் பண்ணுறது தான் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃபோம் ஷீட் இருந்துச்சுன்னா ஃபோம் ஷீட் ஒட்டிக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது வந்துட்டு வுட்டில் மரத்தால் கூட நம்ம செய்யலாம். ஸோ நம்மக்கிட்ட வீட்டில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது செய்யலாம். தர்மோக்கோலில் செய்யலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை அப்படியே ஐஸ்டிக்கில் ஃபுல்லாகவே ஐஸ்டிக்லேயே செய்கிறனால செய்யலாம். இதுக்கு வந்து 2 மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ண காரணம் வந்துட்டு 2 யூஸ் பண்ணலாங்க. அந்த எதுக்குங்கிறத லாஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக வந்துட்டு என்கிட்ட கொஞ்சம் இந்த மாதிரி கலராக ஜமிக்கி ஒர்க் இருந்தது. ஸோ நான் அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ளூ வச்சுட்டு நம்மளுக்கு எங்கெங்கே வேணும் முன்னாடியே எல்லாம் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி ஜமிக்கியை ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இல்லை பீட்ஸ் இருந்தால் பீட்ஸ் ஒட்டிக்கலாம். இல்லை வேறு மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தாலும் ஸ்டோன் ஒர்க்கு, ஸ்டோன் செயின் எது இருந்தாலும் சரிங்க ஒட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் வந்துட்டு கோல்டு கலர் பெயிண்ட் வந்துட்டு அந்த 2 ஐஸ்டிக் மட்டும் அடிச்சிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக அடிக்கிறதுனால அடிச்சிக்கலாம். பாருங்கள், மொபைல் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் நீங்கள் வந்துட்டு கையில் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கை வலிக்கும். ஸோ நிறைய விதங்களில் ஸ்டாண்ட் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியுதுங்களா? ஸோ ஹெட்செட் நம்ம யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ அதுதான் இது. அது வந்து உள்ளார போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம எங்கே வேணாலும் பாட்டு கேட்டு இல்லை ஏதாவது பார்த்துட்டு நம்ம அப்படியே வச்சுருவோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாண்டு செஞ்ச மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்துட்டு அதை சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையை பற்றி எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ் கமெண்ட் பண்ணுற எல்லா யூடியூப் சேனல்லையும் கண்டிப்பாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.